ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன யுவா அப்படிங்கிற கன்னட படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் யுவா ராஜ்குமார் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் சந்தோஷ் ஆனந்த்ராம். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ யுவா ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாரு. அந்த காலேஜில் ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களை லோக்கலில் இருக்கிற பசங்க ரொம்ப மட்டம் தட்டுவாங்க. அதை தட்டி கேட்ட முதல் ஆள் யுவா தான். இவரால் பல பிரச்சனைகள் வருது. காலேஜ்குள்ளேயும் ஒரு கேங் வார் மாதிரி மாறுது. அதே மாதிரி வெளியே இருக்கிற ரவுடிஸ் இவரை அடிக்க வராங்க. இவங்க எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்றாரு. இவர் பண்ற விஷயம் எல்லாம் உங்க அப்பா அச்சுத் குமாருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவர் பேசிக்கா ஒரு ரெஸ்லர். தப்பான அலிகேஷன்னால இவங்க 2 வருஷம் பேன் பண்ணிருக்காங்க. அந்த தப்புக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு கோவப்பட்டு உங்க அப்பா இவரோட பேசுறதே இல்லை. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்க அப்பாவும் ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சுட்டு எங்கேயோ மறைஞ்சிருவாரு. ஹீரோ தான் அவங்க கடனாளிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிருவாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஹீரோ ரெஸ்லிங்ல மறுபடியும் போனாரா? அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்களா? இந்த ரவுடிகள்னால மறுபடியும் அவருக்கு பிரச்சனை வந்ததா அப்படிங்கறது காட்டுறதுதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்துல அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்பை நல்லா சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. அது பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ஒரு சில இடத்துல ஃபைட் கோரியோகிராஃபியும் நல்லா இருந்தது. அண்ட் சில டயலாக்ஸும் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. அதுல முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த ஹீரோ யுவராஜ்குமார் டாக்டர் ராஜ்குமாரோட ஃபேமிலி அவரோட ஃபர்ஸ்ட் படம் மாசா இருக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் டார்கெட் பண்ணிருக்காங்களே தவிர சப்ஜெக்ட்ல கான்சென்ட்ரேட்டே பண்ணல. நீங்க ஆரம்பத்துல கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கேஜிஎஃப்ல யஷ்க்கு என்ன இன்ட்ரோ கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவருக்கும் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இவரை பார்த்தா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே தெரியாது. இதுல 2 வருஷம் பேன் பண்ண ரெஸ்லர்னு கூட சொல்றாங்க. அப்பயும் இதே கெட்டப்ல தான் இருக்காரு. இவரு கூட பரவாயில்ல. இவரு கூட படிக்கிற பசங்களை பாத்தீங்கன்னா சத்தியமா நீங்க காலேஜ் பசங்க நம்பவே மாட்டீங்க. ஆனா காலேஜ் பசங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பேசுற டயலாக்ஸ் எல்லாமே பஞ்ச் டயலாக்ஸ் தான். பக்கத்துல இருக்காங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இவர் ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா நார்மலாவே சொல்லிருக்கலாம். ஆனா ஒரு பஞ்சா தான் சொல்லுவாரு. கதைக்கு கொஞ்சம் கூட ஒட்டாத ஒரு லவ் போர்ஷன். ரொம்ப அரகண்டா இருந்த ஹீரோ திடீர்னு சாஃப்டா மாதிரி அவங்க அப்பாவை தேட ஆரம்பிப்பாரு. ஏகப்பட்ட ரவுடிஸா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டிட்டு செகண்ட் ஹாஃப்ல அந்த ரவுடிஸ் எங்க போனாங்கன்னே தெரியாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி ஸ்டார்டிங்ல ஒன்னு, மிடில் ஒன்னு, எண்டிங்ல ஒன்னு மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும். நமக்கு எது ஃபாலோ பண்ணணும்னே தெரியாது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா வெறும் ஹைப் மட்டும்தான் இந்த படத்துல கிரியேட் பண்ணிருக்காங்களே தவிர கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த ஹீரோக்கு ஒரு நல்ல டெபியூ மூவியா அமைஞ்சிருக்கலாம். பட் ஆனா இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. நீங்க பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.